அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎல் 2025 ரெக்யூர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. ஸோ இதில் வந்து ஆல் இன்ஜினியர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், எம்பிஏ, ஸோ இது முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ யார் யார் எலிஜிபிள் அப்படின்றத கம்ப்ளீட்டாக டீடைல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ், ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளோட வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படின்றதுல இருந்தால் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதோட சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்சஸ்ல கீழே இருக்கக்கூடியது தான். சரியா? இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு அந்த பப்ளிக் செக்டார் யூனிட் தான். அதுல பாத்தீங்கன்னா மினிரத்னா கேட்டகரி 1ல வரக்கூடியதான் இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். ஸோ இதுவுமே ரொம்ப பெரிய கம்பெனி தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, மகரத்னா, நவரத்னா கம்பெனி. ஸோ அதே மாதிரி பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாருமே வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இவங்க எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் ரெடி பண்றாங்க. ஸோ எங்கெங்க ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத், காஞ்சன்பங் ஹைதராபாத், அதே மாதிரி பானூர் யூனிட், ஏன்னா கார்பரேட் ஆஃபீஸும் ஹைதராபாத்ல தான் இருக்கு. சங்கரெட்டி டிஸ்ட்ரிக்ட், விசாகப்பட்டினம், இப்ராஹிம்பட்டினம், அதே மாதிரி ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்ட் லைசன் ஆஃபீஸ். ஸோ இந்த இடத்துல எல்லாமே எனது நியூ ப்ராஜெக்ட் லொகேஷன் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்னா 30 ஜனவரி அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. 2 மணில இருந்து, மதியானம் 2 மணில இருந்து 21 பிப்ரவரி 4 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட், எவ்வளவு வேகன்சிஸ் அப்படின்றத பார்த்துருவோம். எம்டி எலக்ட்ரானிக்ஸ். எம்டின்றது என்ன பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. ஏஎம்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், எஸ்சினா என்னது, எஸ்டினா ஷெட்யூல் ட்ரைப். அதே மாதிரி இங்க போட்டுருக்காங்க, எஸ்எம்னா சீனியர் மேனேஜர். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ்க்கு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளவு வேகன்சின்றத ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு 10 வேகன்சி, அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு 4, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கொடுத்துருக்காங்க 2 வேகன்சி, சைபர் செக்யூரிட்டி 2, கெமிக்கல் 1, சிவிலுக்கு 2, பிசினஸ் டெவலப்மெண்ட் 2, பப்ளிக் ரிலேஷன் 1, ஃபைனான்ஸ், ஹியூமன் ரிசோர்சஸ், அஃபீஷியல் லாங்குவேஜ், ஸோ லீகலு, அதுக்கப்புறம் எஸ்எம் சிவில், டிஜிஎம் சிவில், டெபியூட்டி ஜெனரல் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர். சரியா? அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 49 வேகன்சி. அதுல வந்து பிடபிள்யூபிடிக்கு 2 வேகன்சி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? இது வாய்ப்புகள் வந்து கம்மி தான், பட் அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்றதான் பார்க்கணும். அந்த ஜாபோட ரோல் எல்லாமே. ஸோ அதுதான் முக்கியம். எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் போகணுமா, எழுதணுமா அப்படின்றத யோசிப்பீங்க. பட் அதுல போய் செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கேட் ஸ்கோரை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா டைரக்டா சிபிடி டெஸ்ட் வச்சு எடுக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கேட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் கொஸ்டின்ஸ் வந்து அந்த லெவலுக்கு இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை ரொம்ப பாத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்து அதோட சேலரி பேக்கேஜ். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்னா 40,000 இருந்து 1,40,000 வரைக்கும் இருக்குமா. இன்கிரிமெண்ட் வந்து ஒரு ஆனுவலுக்கு, அதாவது பெர் இயருக்கு 3% இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்க. சிடிசி எவ்வளவு வரும் ஆனுவலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15.91 லட்சம் கிடைக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர்னா அவருக்கு அதே சம்பளம் தான், அவருக்கு அதே தான் சிடிசி. சீனியர் மேனேஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிரேட் 4 லெவல்ல வருது. அதுக்கு 70,000 ஸ்டார்டிங்ல இருந்து 2 லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். ஆனுவல் பாத்தீங்கன்னா 25.26 லட்சம். சரிங்களா? டிஜிஎம் பாத்தீங்கன்னா கிரேட் 6ல வரும். 80,000 இருந்து 2,20,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். ரிலாக்ஸேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. மினிமம் பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 27, ஓபிசிக்கு வந்து 30. நிறைய இதுல பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கம்மியா இருந்துச்சு, இதுல மட்டும்தான் அதிகமா இருக்காங்க. ஸோ அதை பாத்துக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்கை நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். தயவு செய்து அதுல டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிங்க. என்ன ஜாப் அப்டேட்னாலும் என்ன அப்டேட்னாலும் அதுல கொடுத்துருவோம். சரியா? அடுத்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார், அதாவது அங்க பிடிஎல் ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு 55 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்றத நல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நம்ம பார்த்துருவோம். எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் எதுனாலும் நீங்க, அதாவது ஈக்குவலன்ட் கோர்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்கணும். மெக்கானிக்கலுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அது எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். எலக்ட்ரிக்கலுக்கும் அதே தான், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நிறைய, இந்த சைபர் செக்யூரிட்டிலாம் டிஃப்ரெண்டா நிறைய பேர் படிச்சிருக்கலாம். ஸோ யார் அவங்க படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க.
கெமிக்கலுக்கு பாத்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா சரியா. பிசினஸ் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க மெக்கானிக்கல் முடிச்சிருக்கலாம், எதுனால முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க சரியா. ஓகே, சிவிலும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொடுத்திருக்காங்க ரைட்டா. அடுத்து ஏஎஸ்எம் ஏஎம் இந்த எஸ்எம்க்குலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏஎம்க்கு லீகல்ன்றனால எல்எல்பி முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா 60% மார்க் வந்து எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு ஓபிசி கேட்டகரியா இருந்தா 60% மார்க் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகரினா 55%, சாரி எஸ்சி எஸ்டினா சரியா. அன்ரிசர்வ்டு ஓபிஎஸ் இடபிள்யூஎஸ் எல்லாம் 60% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் இந்த இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 59.99% இருந்தா அதை ரவுண்ட் அப் பண்ணி 60% எடுக்கக்கூடாது. நீங்க 60%க்கு மேல இருந்தாதான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரியா. ஓகே, ஸோ கண்டிப்பா டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க எழுதலாமா. ஏதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிள் தான். ஆனா டிப்ளமோ டீடைல்ஸும் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் இதுதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். சார் நாளா இந்த டிகிரி முடிச்சிருக்கேன் எலிஜிபிள் தான். ஸோ நீங்க என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுல இருக்கான்னு பாருங்க. ஏசிஇ, அதே மாதிரி இஏஇ, இடிடி, அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு இது ஃபுல்லா எலிஜிபிள். மெக்கானிக்கலுக்கு நிறைய பேர் கேட்டீங்க சார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிளா அப்படிங்கிறீங்கன்னா இந்த இதுக்கு எலிஜிபிளா கொடுத்துருக்காங்க. சில இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் தெளிவா கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா. அடுத்து ஃபைனான்ஸ்னா சிஏ, ஐசிடபிள்யூஏ, எம்பிஏ இவங்களாம் முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எம்டிஓஎலுக்கு இந்த போஸ்ட் காலேஜுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா. ஏஎம்க்கு, எஸ்எம்க்கு, டிஜிஎம்க்கு எல்லாத்துக்கும் ஒர்க் இருக்கணும் அப்படின்றத, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க ரைட்டு. இங்க பாருங்க. ஸோ போஸ்ட் அப்ளைடு இவங்கள இதுக்கெல்லாம் அப்ளை பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார் யூனிட்ஸ்ல இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு ரிட்டன் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். 100 எம்சிக்யூ வந்து பார்ட் 1ல இருக்கும், பார்ட் 2ல 50. உங்களுக்கு வந்து டிசிப்ளின் பேஸ் பண்ணி மெக்கானிக்கல் 100 கொஸ்டின் இருக்கும், எலக்ட்ரிக்கல் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 85% மார்க் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்ல இருந்தோம், 15 பர்சன்டேஜ் வந்து இன்டர்வியூ செலக்ஷனுக்கும் வச்சிருவாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் 60% இன்டர்வியூ பிளஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட். அதாவது ரிட்டன் டெஸ்ட்ல 60% மார்க் எடுக்கிறவங்க தான் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. அதே மாதிரி அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 50% மார்க் வந்து எஸ்சி எஸ்டிக்கு சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்து 1:10 போஸ்ட் ரேஷியோல இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரியா. ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ எங்கெங்க சென்டர் இருக்கும் அப்படின்னா பெங்களூர், போபால், புவனேஸ்வர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை, திருவனந்தபுரம், விஜயவாடா சரியா. இதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரைட்டா. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா வந்து என்ன பண்ணிக்கணும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல மெடிக்கலி ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees சரியா. 500 rupees அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க சரிங்களா ரைட்டு. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, அப்ளிகேஷன் நான் ரீஃபண்டபிள் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வேற இதுல ஏதாச்சும் கவர்மெண்ட் செக்டர் என்ஓசி கண்டிப்பா தேவை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா பாத்துக்கோங்க, இதுல ஃபுல்லா படிச்சுக்காங்க சரியா. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்றது பாத்துக்கோங்க சரியா. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 முடியுது. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்புக்கு வந்து 28 முடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் வந்து பின்னாடி அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மார்ச்ல நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டெலகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பா PDF டவுன்லோட் பண்ணிங்க. வெப்சைட்டோட லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி அப்டேட்டை தயவு செய்து தெரிவிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.